பிரான்சில் உள்ள வீட்டு உரிமையாளர் ஒருவர் தனது வாடகைதாரரான பெண் வேலை இழந்ததால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை புரிந்து கொண்டு அவருக்கு ஒரு மாத வாடகை இலவசமாக வழங்கிய சம்பவம் பலரது பாராட்டை பெற்றுள்ளது. அந்த வாடகைதாரர் மாதம் 525 யூரோ வாடகை செலுத்தி வந்த நிலையில் வேலை இழந்ததால் முழு வாடகை செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இதனால் அவர் சிறிய தொகைகளை அவ்வப்போது செலுத்தி நிலுவைத் தொகையை குறைக்க முயற்சி செய்து வந்தார். வாடகைதாரரின் இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்ட வீட்டு உரிமையாளர் மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு ஒரு மாத வாடகையை முழுமையாக தள்ளுபடி செய்தார். இது வெறும் மனிதாபிமானம் மட்டுமல்ல, மிகவும் நடைமுறைக்கு சாத்தியமான புத்திசாலித்தனமான முடிவும் என்றும் கூட நிபுணர்கள் கூறுகின்றனர். சட்ட ரீதியான வெளியேற்ற நடவடிக்கை மற்றும் புதிய வாடகைதாரரை தேடும் கால விரயத்தை விட இந்த உதவி அவருக்கு செலவு குறைந்ததாகவே அமைந்தது. இந்த ஆதரவை பெற்று அந்த வாடகைதாரர் தற்போது தனது நிதி நிலையை சரி செய்து எந்த தடங்களுமின்றி சரியான நேரத்தில் வாடகையை செலுத்தி வருகிறார். இத்தகைய இக்கட்டான சூழலில் சட்ட போராட்டங்களை தவிர்த்து சுமூகமான தீர்வுகளை காண்பதன் முக்கியத்துவத்தை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. தேவைப்பட்டால் மத்தியஸ்தர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்துவது இரு தரப்பினருக்கும் நன்மை அளிக்கும். எனினும் இத்தகைய பெருந்தன்மையான செயல்கள் அரிதாகவே நடக்கின்றன என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வாடகை செலுத்தாத விவகாரங்களில் நில உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கே பெரும்பாலும் முன்னுரிமை அளிக்கின்றனர். இந்த சம்பவம் மனிதாபிமான அணுகுமுறையின் வெற்றியை வெளிப்படுத்தியுள்ளது.